My dear students, welcome back to Nurses Profile channel. Paramedical degree courses oda round 2 counseling கோட ரிசல்ட்டுக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கவுன்சிலிங் நடத்திட்டு ரிசல்ட் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணிட்டாங்க. சோ இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஓட ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்களா இல்லனா வந்து புதுசா ஒரு கவுன்சிலிங் நடத்துவாங்களா, அதாவது ரீகவுன்சிலிங் நடத்துவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீகவுன்சிலிங் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்குது, இன்க்ளூடிங் B.Pharm கோர்ஸையும் சேர்த்து. ஏன்னா B.Pharm கோர்ஸை தனியா நடத்தக்கூடாது அப்படிங்கிறதுதான் இங்க கொடுத்திருந்த கேஸே. சோ அதனால B.Pharm-ஐயும் சேர்த்து புதுசா ஒரு கவுன்சிலிங் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. சரி, அப்படியே ரீகவுன்சிலிங் நடந்தாலும் இந்த கவுன்சிலிங் எப்போ நடத்துறதுக்கான ஒரு அப்ரூவல் ஆர்டர் கிடைச்சிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அக்டோபர் 1ஆம் தேதியில இருந்து நடத்திக்கலாம் அப்படிங்கிறதுதான் நமக்கு ஹைகோர்ட் கொடுத்த ஆர்டர். சரி, அக்டோபர் 1ஆம் தேதி நமக்கு கவுன்சிலிங் நடத்துறதா இருந்துச்சுன்னா எப்போ இது குறித்த அப்டேட் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா இது குறித்த அப்டேட் வந்து ஒரு 28ஆம் தேதியோ 29ஆம் தேதியோ 30ஆம் தேதியோ நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னா வரணும். இன்னைக்குள்ள தேதி பாத்தீங்க அப்படின்னா 25ஆம் தேதி இன்னைக்கு. சோ இன்னைக்கு இந்த கவுன்சிலிங் குறித்த அப்டேட் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வரதுக்கான வாய்ப்புகள் தான் இல்ல. நம்ம வந்து அப்டேட் அப்படிங்கிறது 28, 29, 30ஆம் தேதியில என்ன செய்யலாம் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். என்ன பொறுத்தவரை திங்கட்கிழமை 29, 30 இந்த டேட்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அப்டேட் வந்து எதிர்பார்க்கலாம். எப்பவுமே மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி கவுன்சிலிங் நடத்துறாங்க அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ 1ஆம் தேதி இல்லைன்னா 1ஆம் தேதிக்கு மேல அவங்க நடத்தணும் அப்படின்னா 29, 30ஆம் தேதிகள்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா அப்டேட் நடக்கலாம். சோ அதே நேரத்துல MBBS ஓட கவுன்சிலிங் நமக்கு என்னைக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேத்து தான் MBBS கவுன்சிலிங்கோட ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதே நேரத்துல அவங்க ஜாயின் பண்றதுக்கான டேட், அதாவது ரவுண்ட் 2 MBBS கவுன்சிலிங் பொறுத்தவரை ஜாயின் பண்றதுக்கான டேட் பாத்தீங்க அப்படின்னா 30ஆம் தேதி வரைக்கும் நமக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா கொடுத்திருக்காங்க. லாஸ்ட் டேட் ஆஃப் ஜாயினிங் வந்து 30ஆம் தேதி. அதாவது நமக்கு கவுன்சிலிங் நடத்துறேன்னு சொல்லிருக்காங்களா அதுக்கு முந்தின நாள் வரைக்கும் என்ன செஞ்சிருக்காங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி சேம் டைம் பாராமெடிக்கல்ல உள்ள GNM ஆஃப் நர்சிங் நம்மளோட டிப்ளமோ கோர்சஸ் இருக்கு இல்லையா, சோ இந்த GNM ஆஃப் நர்சிங்கோட கடைசி நாள் ஜாயினிங் டேட் நமக்கு என்னைக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குமே நமக்கு ஜாயினிங் டேட் வந்து லாஸ்டா நம்ம வந்து காலேஜ்ல போய் அட்மிஷன் போட்டு நீங்க வந்து ஜாயின் பண்றதுக்கான டேட் பாத்தீங்க அப்படின்னா 26ஆம் தேதி கொடுத்திருக்காங்க. சோ இது வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. இந்த டேட் வரைக்கும் அப்டேட் எதுவும் வரதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா GNM ஆஃப் நர்சிங் ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளவு பேர் ஜாயின் பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறதுக்காண்டி என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னா இப்போதைக்கு அப்டேட் தர மாட்டாங்க. சோ எல்லாம் வச்சு பார்க்கும்போது நெக்ஸ்ட் வீக்ல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா பாராமெடிக்கல் கவுன்சிலிங் குறித்த அப்டேட்டை எதிர்பார்க்கலாம். இந்த வாரத்துல இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. சோ பொறுமையா என்ன செய்யுங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்க. பட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் உங்ககிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் பொறுத்தவரையில ரீகவுன்சிலிங் நடந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா கட் ஆஃப் வந்து குறையும். பிரைவேட் காலேஜஸ் என்ன செய்யும் அப்படின்னா நிறைய இன்க்ரீஸ் ஆகும். அதுலயும் குறிப்பா வந்து B.Pharm BSc நர்சிங்க்கு எல்லாம் பாத்தீங்கன்னா பிரைவேட் காலேஜோட கட் ஆஃப் வந்து எக்கச்சக்கமா நமக்கு என்ன செய்ய போகுது அப்படின்னா குறைய போகுது. சோ இவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணிட்டீங்க, நீங்க வெயிட் பண்ண நாட்கள் அதிகம் தான், நான் ஒத்துக்கிறேன் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் வெப்சைட்ல ஒரு அப்டேட் வந்துச்சுன்னா அந்த அப்டேட்டை உங்களுக்கு கன்வே பண்றதுதான் என்னோட வேலை. வெப்சைட்ல இது வரைக்கும் அப்டேட் எதுவும் வரல. பட் மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிக்கு கால் பண்ணி கேட்டப்போ இந்த வீக்ல இல்லைன்னா நெக்ஸ்ட் வீக்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இந்த வீக்ல அப்டேட் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அப்படியே இருந்தாலும் சண்டே இல்லைன்னா நமக்கு வந்து சாட்டர்டே தான் அப்டேட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. சோ 27, 28, 29, 30 இந்த 4 நாட்கள் நமக்கு ரொம்ப முக்கியமான நாட்கள். வெயிட் பண்ணுவோம். ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு நாளைக்கு அப்டேட் வந்தாலுமே சந்தோஷம் தான். பட் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவு. சோ இந்த ரவுண்ட் 2 கவுன்சிலிங் குறித்து எந்த ஒரு அப்டேட் எனக்கு கிடைச்சாலும் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுவேன். தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்யூ.